நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான சங்க முத்திரை அப்படின்ற ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த யோக முத்திரையோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் வந்து லாங்கர்ஹான் திட்டுக்கள்னு இருக்குது. ஸோ அதில் வந்து இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. அதேமாதிரி வந்து தைராய்டில் சுரக்கக்கூடிய அந்த தைராக்சின் ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி செய்யுது. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீரிழிவு நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வராமல் தடுக்குது. பெரும்பாலும் வந்து நீரிழிவு நோய் அப்படின்னாலே வந்து எதால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ஹார்மோன், அதாவது கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னா, அதாவது வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாக வரும்போது நமக்கு வந்து நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ முக்கியமாக வந்து அது குறையும் போது இந்த நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி வந்து வருது. ஸோ இந்த இன்சுலின் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, சீரான ஒரு வேகத்தில் வந்து இந்த குளுக்கோஸை வந்து செரிக்க செய்யறது மூலமாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் கிடையாது, இது ஒருவேளை வந்து ரத்தத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாக சாப்பிடும்போது இந்த ரத்தத்தில் வந்து இந்த குளுக்கோஸோட அளவு அதிகமாகும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்தோன்னா வந்து, அதாவது இந்த குளுக்கோஸோட வந்து பார்த்தோன்னா வந்து பாலிமர், அதாவது பலபடியாக மாற்றி அதை வந்து அடிப்போஸ் திஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து சேர்த்து வச்சிடும். அது தேவைப்படும் போது வந்து திரும்ப வந்து அதை அடிப்போஸ் திஷ்யூவில் இருக்கிற அந்த கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து விரதம் இருக்கிறோம், இல்லை வந்து திடீர்னு வந்து நமக்கு வந்து வேகமாக ஓடணும், ஏதோ ஒரு பிச்சில் மாட்டிட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வந்து கடுமையான வேலை செய்யும் போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அதாவது வந்து நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் போது அது எல்லாமே மாற்றி கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு செயல் வந்து செய்யுது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த இதுக்கு முன்னாடிலாம் சர்க்கரை வியாதி அப்படின்னாலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாலிபேஜியா, அதாவது வந்து அதாவது சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிட்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலிடிப்சியா, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரின் வந்து அதிகமாக போகிறது, அடிக்கடி போகிறது. ஸோ வந்து அடிக்கடி, அதாவது வந்து பாலி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பல அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். ஸோ வந்து இப்போ பாலிபோஜியா, டிப்சியா, பாலியூரியா, ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்து ஒரு அப்நார்மலாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலே வந்து அது வந்து பார்த்தோன்னா சுகர் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நிறைய அறிகுறிகள் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்குது. ஸோ வந்து அது பல வடிவத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த எதுக்கு போனாலும் வந்து பார்த்தோன்னா சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து ஆயிட்டாங்க. அதுக்கு மெயினான காரணங்கள்லாம் வேறு வந்து அதாவது இந்த நீரிழிவு நோய் வந்து வர்றதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது நம்ம ஹார்மோன் இன்பேலன்ஸ், வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட வந்து பார்த்தோன்னா பழக்க வழக்கங்கள், இது மாதிரி வந்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ் தான். ஸோ வந்து பல பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதாவது வந்து மனசில் போட்டுக்கிறது தான். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளாவே வந்து உருவாக்கிக்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இந்த செல்ஃபோன்லேயோ இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து இல்லை கணினியில் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறது மூலமாக தேவையே இல்லாமல் வந்து நம்ம ஒரு எதிரியை வந்து பார்த்தோன்னா வந்து இமேஜின் பண்ணி அவங்கள வந்து எப்படி அடிக்கிறது, அவங்ககிட்டருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அன்னெசரியாக நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகிறதுக்காக வந்து ஒரு செயல்பாடு செய்யும் போது அதில் வர பிரச்சனைகளால் வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா வந்து இந்த நாடகங்கள் வந்து டிவி சீரியல் பார்க்குறது, அவங்க பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மனசில் மூலையில் ஏற்றிக்கிட்டு அதன் மூலமாக வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கும், இல்லை வந்து செல்ஃபோனில் வந்து கேம் விளையாடுறது மூலமாக வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அதை கூட வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ஏற்றுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தேவையே இல்லாத நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளாவே வந்து உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா வந்து அதன் மூலமாக வந்து பல வியாதிகள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு இருக்குது. இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வந்து அப்போ இந்த இன்சுலின் ஹார்மோன், ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு இது மாதிரி வந்து நம்ம தூங்குகிற நேரம், விழிக்கிற நேரம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் மட்டும் கிடையாது, எல்லா ஹார்மோனுமே வந்து பார்த்தோன்னா வந்து இன்பேலன்ஸாக தான் ஆகும். அதாவது வந்து சரியான அளவுலையும் சரியான நேரத்துலையும் வந்து பார்த்தோன்னா வந்து சுரக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது வந்து கிளியராக சொல்லிடலாம். அதே மாதிரி தான் தைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்தோன்னா வந்து அதாவது வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, அடிப்படை வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த தைராக்சின் ஹார்மோனும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் போது அதிகமாகும் போதெல்லாம் வந்து
வியாதிகள் வரும். ஸோ வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் அதாவது பற்றாக்குறை இருக்கும்போது, அதாவது சரியான அளவில் இல்லாத போது அவங்களுக்கு வந்து கிட்னிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியவர்களுக்கு வந்து மிக்சடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தைராய்டு ஹார்மோனே வீங்கி போனால் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து பல வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருது, நிறைய பேருக்கு வருது. காரணம் என்னென்னா சரி ஸ்ட்ரெஸ், மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு தினமும் ஒரு 20 நிமிடம், ஸோ வந்து ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் இந்த அதாவது தியானம் இல்லை வந்து யோகாசனம், யோக முத்திரைகள் இதெல்லாம் செய்து அமைதியாக உட்காந்து நீங்கள் செஞ்சாலே வந்து நீங்கள் பல வெற்றிகளை வந்து குவிக்க முடியும். உண்மை அதுதான். நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுங்க. ஸோ வந்து ஒரு சில அடிப்படை உடற்பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து யோகாசனம், யோக முத்திரை செய்யும்போது இன்னும் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் நிச்சயமாக. ஏன்னா நம்ம யோக முத்திரை செய்யும் போதே நீங்கள் வந்து பத்மாசனம், சுகாசனம் இது மாதிரி வந்து யோகாசனத்தில் வந்து அமர்ந்து செஞ்சால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் சொல்கிறோம். ஸோ அது உண்மையிலே பத்மாசனன்றது வந்து மிக சிறந்த ஒரு யோகாசனம். அதில் வந்து நீங்கள் வந்து நினைவாற்றல் அதிகமாகிறது மட்டும் கிடையாது, உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே சீராக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செயல்பாடு உள்ள மனிதராக வந்து செயல்படுறதுக்கு வந்து உதவும். ஸோ இந்த சங்க முத்திரை செய்கிறதால முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கணையத்தில் சொல்லக்கூடிய ஹார்மோனியம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு, இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்படுத்தும். அதேமாதிரி வந்து தலை நோய்கள், அதாவது தலையில் தற்காலிகமாக வரக்கூடிய தலைவலி போன்ற நோய்களை வந்து இது சரி செய்யுது. இந்த யோக முத்திரை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக எளிமையானது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கைகளையும் நீட்டிக்கணும். ஸோ வந்து கட்டை விரலை விட்டு மற்ற 4 விரல்களையும் வந்து பக்கவாட்டில் இணைச்சி நீங்கள் வந்து இந்த கட்டை விரலை வந்து நீங்கள் ஆள்காட்டி விரலுக்கு அடிப்பக்கம் வந்து வர மாதிரி வச்சாலே போதும். ஸோ இது மாதிரி வச்சாலே போதும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து மிக எளிமையான யோக முத்திரை இது, நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இந்த யோக முத்திரையை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிடம் முதல் ஒரு 15 நிமிடம் வரை நீங்கள் செய்யும்போது மிக சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த யோக முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் சிறப்பான பலனை பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.